ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா வெடித்து வாசம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்குமா தான் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை கூடயே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டானதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட சேர்த்த மசாலா எல்லாமே ஒன்றா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரீசரில் வச்சு கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நான் தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். மல்லியில் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே தயிர் சேர்க்காதீங்க. ஏன்னா தக்காளி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தயிரும் இதுவும் சேர்ந்தால் பிரியாணி ரொம்ப புளிப்பாயிடும். தயிர் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். தண்ணி இப்படி கொதிக்கும் போது நான் 2 கப் அளவுக்கு அலம்பி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு மேலே தூவி விட்டுடுறேன். இதெல்லாம் மேலே தூவினதுக்கப்புறமா கிண்டாதீங்க. உடனே குக்கர் மூடியை போட்டு மூடி 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா லைட்டாக பிரியாணியை கிண்டி விட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க. நீங்கள் கடைசியாக எண்ணெய் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஒட்டாமல் நல்லா வரும் நீங்கள் சாப்பிடும்போது. ரொம்பவே குயிக்காக, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி பிரியாணி ரெடி. அண்ட் இப்போ தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.